இது நைட்டு நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட்டு கொஞ்சம் கேக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். நைட்டே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இந்த கேக்கு தான் ஒரு பீஸ் நிக்கி சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட் எல்லாமே நான் தான் சாப்பிட்டேன். அவள் எதுவும் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 பீஸ் தான் வச்சுருக்கேன். அதை நான் எடுத்து ஒலிக்க வச்சிடுறேன். அவள் நிக்கி பாருங்க, அவள் தூங்கிட்டு இருக்கா. அவள் எழுந்து அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். எல்லாமே எடுத்துட்டா டவுட் வரும். ஸோ சின்ன பீஸ் வச்சுருக்கேன், இது மட்டும். தண்ணி வருதா பாரு, மோட்டரில் தண்ணி வருதா டேங்க்கில்? டேங்க்கில் தண்ணி. அங்கே போய் என்ன அரேஞ்ச் பண்ணுற? நின்றுச்சா? ரொம்பிடுச்சா? தின்னலையா நீ? சாப்பிடலையாடி? அப்போ யாரும் சாப்பிட்டது எல்லாத்தையும்? நானும் சாப்பிட்டேன் எல்லாத்தையும். ஹாய், நிஜமா சொல்ல, 2 தான் சாப்பிட்டியா? அடிஃபாய், நீ துணுட்டு தான் வச்சு நினச்சிட்டு நான் அதில் ஒரு 3-4 பீஸ் நினச்சிட்டு தின்னுட்டேன் நான். சொல்ல வேண்டியது தானே நான் நைட்டு எது சாப்பிட்றது தானே வாங்கி வச்சிருக்கேன், தின்ன வேண்டியது தானே. சரி போ, பழைய கஞ்சி இருக்கு, பெற்று தின்னு போ. அங்கே ஜில்லு போகிறதுக்கோசம் வெளியே வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டு போ. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப எப்போது எப்படி எழுப்பணும் நானே? நீ எதானே எழுந்துச்சா? ஃபோன் வந்துச்சு சொல்லிட்டேன். ஓ, அப்போ என் வயசு கேட்டு தான் எழுந்த, அதனால தான் எழுந்த. இப்போ நான் எழுந்து எழுப்புனா கூட எழுதுக்க முடியாது. சொல்லு, என்ன அதட்டிட்டு போய் தூங்குறது கிடையாது. காலைல இப்போ நான் உனக்கு அது ஸ்வீட் இல்லைன்னு கத்துறியா இல்லை தூங்க? சத்தியமா ப்ராங்க் பண்ணி உனக்கு எடுத்து வச்சுட்டு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறதுக்கோசம் இந்த இடத்துக்கு போ, தின்னு. வேணாவா? தூக்கி போட்டுருவியா? அவள் காலேஜ் அசைன்மெண்ட்டு நான் எழுதிட்டுருக்கேன். நைட் ஃபுல்லாக உட்காந்து நான் எழுதிட்டுருக்கேன். மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாங்க தேடிக்கிறியா? ஆமாங்க.